ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மில் மேக்கரில் சூப்பரான கிரேவி ஒன்று செய்ய போகிறோம். இதுவும் நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்டது தான். ஸோ அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு சாஸ்பேன் வச்சு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா தள்ளி சுட்ட உடனே அதில் கொஞ்சோண்டு உப்பும் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் மில் மேக்கர் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் அந்த தண்ணியில் போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்து எலும்பினோன்னே அதை எடுத்து இறக்கி வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி பிழிஞ்சு வடிகட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மலர்ந்துருக்கணும். அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வைங்க. தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக மசிஞ்சிரும். இது ஒரு டிப்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மூடி போட்டு சமைக்கும் போது அதோட அரோமாவும் டேஸ்ட்டும் தனி லெவலில் இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு நல்லா வெந்திங்கன்னா இந்த பாருங்கள், நல்லா தக்காளி நசுக்க நல்லா மசிஞ்சு வந்துடும். ஈஸியாக சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும் நமக்கு. இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கசகசா இதோடு சேர்த்து கடல் பாசி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது மசாலாலாம் போட்டதுக்கு அப்புறம் சேர்த்திங்கன்னா அரோமா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு தான் மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நீங்களும் மூடி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வேகும், டைமும் சேவ் ஆகும். இந்த மாதிரி மீல் மேக்கர்லாம் வேக வச்சு புளிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கர்லாம் எடுத்து பெரட்டி போட்டு கொஞ்சம் ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இதோட ஸ்பெஷல் மசாலாஸ் பார்த்துடலாம். தேங்காய் ஒரு மூடி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைக்கேற்ப தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் 4 பல்லு தேங்காவை நான் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து அரைச்சி அதில் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இதோட ஸ்பெஷலே இந்த கண் மார்க்குன்னு சொல்லுவாங்க. கண் மார்க் சிக்கன் 65 மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூனை அதில் தூவி விட்டுருக்கேன். இது கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு எந்த சிக்கன் 65 மசாலா பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்தீங்கன்னா சூப்பரான மில் மேக்கர் கிரேவி ரெடி. நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் பெப்பரை மட்டும் தூவிட்டிங்கன்னா அது பெப்பர் மில் மேக்கர் கிரேவியாக மாறிடும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி, ரைஸு, புலாவுக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கோகோனட் மில்க் ரைஸோட தான் இதை சர்வ் பண்ண. அந்த ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். இது நம்ம இன்ஸ்டா ஃபாலோவருக்காக தான் செஞ்ச ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டு ஆல்.